உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா வாழ்வினை தாங்கியும் வார்த்தையால் என்னை வாஞ்சையாய் அணைத்தீரே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன்
என் மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன்? உயிருள்ள நாள் வரை உம் பணி செய்தே உம் பாதம் சரணடைவேன். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. சிலுவை பாதை, இது நம் பாதை. நம் வாழ்க்கை பாதையை சீர்தூக்கி பார்க்கும் பாதை. இதுவரை நாம் நடந்து வந்த பாதையை எண்ணி பார்க்கும் பாதை. இனி நடந்து செல்ல வேண்டிய பாதையை தேர்வு செய்யும் பாதை. ஒட்டுமொத்தமாக இயேசுவோடு நாம் நடந்து செல்லும் பாதை. அவர்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் பாதை. தவறான பாதைகளை மறந்துவிடும் பாதை. சரியான பாதையை தேர்வு செய்ய அருள் வேண்டி நிற்கும் பாதை. நாம் ஒரு முழு கிறிஸ்தவர்களாக நல்ல மனிதர்களாக வாழ அழைப்பு விடுக்கும் பாதை. துன்பத் துயரங்களை பொறுத்து கொள்ளும் பாதை. மகிழ்வோடு வாழ புறப்பட்டு செல்லும் பாதை. என் இனிய சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட பாதையில் நாம் எல்லோரும் நடந்து சென்றால் எவ்வளவு நிறைவாய் இருக்கும் என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் இயேசுவோடு நடப்போம். வாருங்கள்.
முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடமே கூத்தாடும். நிறை உள்ள மனம் பிறரை பாராட்டும், வாழ்த்து கூறும், நன்றி சொல்லும், அன்போடு கண்டிக்கும். குறையுள்ள மனமோ பிறர் மீது எரிந்து விழும், எரிச்சல் படும், குறைப்பட்டு கொள்ளும், அநியாயமாய் அடுத்தவரை தீர்ப்பிடும். நிறைவுள்ள மனிதன் தன்னையே தீர்ப்பிட்டுக் கொள்வான், குறையுள்ள மனிதனோ அனைவரையும் தீர்ப்பிடுவான். எனக்காக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, இனி நானும் தீர்ப்பிட நினைக்கின்றேன். மற்றவர்களை அல்ல, என்னையே தீர்ப்பிட்டுக் கொள்கிறேன். என்னையே நான் எண்ணி பார்க்கிறேன். என் சிந்தனைகளை திறனாய்வு செய்கிறேன். என் செயல்களை சீர்தூக்கி பார்க்கிறேன். அவை நல்லவைகளாக இருந்தால் வளர்த்து கொள்கிறேன், தீயவைகளாக இருந்தால் தூக்கி எறிய முயற்சிக்கிறேன். உமது பாதையில் தொடர்ந்து நடக்க விழைகிறேன். என்னை ஆசிர்வதியும் இயேசுவே, என்னை ஆசிர்வதியும். ஜெபம். அடிக்கடி மற்றவர்களை தீர்ப்பிட்டு பாவத்தை கட்டிக்கொண்டு நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு என்னையே எண்ணி பார்த்து நல்ல மனிதனாக வளரும் வாய்ப்பினை தாரும் இயேசுவே, எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தோள் மேல் வைத்த சிலுவையை தேவன் நீரே சுமந்தீரே. துன்ப சிலுவை சுமக்கவே வலிமை எனக்கு தாருமே. சிலுவை மரமிதோ, பாடுகளின் பீடமே, பாவி என்னை மீட்டருளும், பாவி என்னை மீட்டருளும். சிலுவை மரமிதோ. இரண்டாம் நிலை, பாரமான சிலுவையை சுமக்கும் பரமன் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்களில் ஒளி இருப்பதால் உலகம் தெரிகிறது. உலகில் ஒளி இருப்பதால் உயிர்கள், பொருட்கள் தெரிகின்றன. இதயமதில் ஒளியை கொண்டிருப்பவன் நல்லவன். இருளை தாங்கியிருப்பவனோ தீயவன். பிறர் மீது சுமையை ஏற்றி வைப்பவன் இருளில் வாழ்கிறான். பிறரின் சுமையை இறக்கி விடுபவனோ ஒளியில் நடக்கிறான். பிறருக்கு நன்மை செய்யும்போது ஒளி வட்டமிடும். தீமை செய்யும்போது இருள் சூழ்ந்து நிற்கும். எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, உம்மைப் போல சுமந்து செல்ல எனக்கும் ஆசைதான். ஆனால் எதை சுமந்து செல்வது? எப்படி சுமந்து செல்வது? நான் நன்மை செய்யும்போது, வாழ்வில் வெற்றி பெறுகின்ற போது, பிறரின் பாராட்டுகளை பெறுகின்ற போது மகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட நான், அதே வேளையில் என்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போதும், என்னை ஏளனம் செய்யும் போதும்
இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள முயல்கிறேன். உம் பெயரால் சந்திக்கும் அனைத்தையும் சுமந்து கொள்கிறேன். பிறருடைய நலனுக்காக உழைக்கும்போது நேரிடும் அனைத்து இடரல்களையும் இன்முகத்துடன் பொறுத்து கொள்ள முயல்கிறேன். என்னை ஆசிர்வதியும் இயேசுவே, என்னை ஆசிர்வதியும். ஜெபம். இன்பத்தை மட்டுமல்ல, இன்னல்களையும் இடரல்களையும் இனிமையாய் சுமந்து செல்லும் வரத்தை தாரும். இயேசுவே எனக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வீழுந்தீர் தரையில் வேதனையில் வீழ்ந்து எழுந்தீர் எனக்காக. வீழுந்தீர் தரையில் வேதனையில் வீழ்ந்து எழுந்தீர் எனக்காக. துணிந்து சென்றீர் பாதையில் துணிந்து சென்றி பாதையில் உம் துணிவை எனக்கு தாருமே. துணிவை எனக்கு தாருமே. சிலுவை மரமிதோ பாடுகளின் பீடமே. பாவி என்னை மீட்டருளும். பாவி என்னை மீட்டருளும். சிலுவை மரமிதோ. மூன்றாம் நிலை. நமக்காக ஓரோடைய பாதம் முதல் முறை கீழே விழுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல் தடுக்கி விழலாம், தரையில் வழுக்கி விழலாம். குடிகாரன் போதையில் தடுமாறி விழுகிறான். பசி மயக்கத்தில் ஏழைகள் கீழே சாய்கிறார்கள். வாழ்வில் அடிபட்டவர்கள் சரிந்து விழுகின்றார்கள். வாழ்க்கை என்றால் விழுந்தே ஆக வேண்டும். விழாமல் எழ முடியாது. விழுவதால் அனுபவம் கிடைக்கிறது. அனுபவம் அறிவை வளர்க்கிறது. அறிவு வாழ்வை நெறிப்படுத்துகிறது. எனக்காக விழுந்த இயேசுவே, மற்றவர்களை துன்புறுத்தும் அனைத்திலும் விழுந்து கிடப்பது நீர்தான் என்பதை உணர்கிறேன். பிறர் விழுந்து கிடப்பதில் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். பிறர் விழுவதற்கு நான் காரணமாகவும் இருக்க மாட்டேன். விழுந்து கிடக்கும் நிலை என்னோடு மட்டும் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு அது நிகழ வேண்டாம். நான் விழுந்தால் எழுந்து நிற்க முயல்கிறேன். பிறர் விழுந்தால் தூக்கிவிட விரைகிறேன். அத்தகைய மன வலிமையை எனக்கு தந்து என்னை வழி நடத்தும். இயேசுவே, என்னை வழி நடத்தும். ஜெபம். தவறான பாதையில் விழுந்து கிடக்கும் வாய்ப்புகளை குறைத்துக்கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நிமிர்ந்து நடக்கும் மனதை கொடும். இயேசுவே, எனக்கு கொடும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உடல் தளர்ந்த மகனுக்கு உறுதி தந்த தாயே. உடல் தளர்ந்த மகனுக்கு உறுதி தந்த தாயே. தாயின் உறவோ தனி
உறவில் நாளும் வாழவே சிலுவை மரமிதோ பாடுகளின் பீடமே பாவி என்னை மீட்டருளும் பாவி என்னை மீட்டருளும் சிலுவை மரமிதோ. நான்காம் நிலை. சேயுடன் எந்த தாயும் அனுபவித்திராத சந்திப்பு மகனுடன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வளர்ப்பும் பயிற்சியும் வாழ்வையே மாற்றும். பெற்றோர்களின் வாழ்வே பிள்ளைகளுக்கு தலை சிறந்த பாடம். வார்த்தையை விட வாழ்வே குழந்தைகளின் மனதில் நிலைத்து நிற்கும். பெற்றோர் பிள்ளைகளின் நல்ல உறவு குடும்பத்திற்கு நன்மை பயக்கும், நாட்டிற்கு வளமை தரும். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்கும். பெற்றோருக்கு மன நிறைவை அள்ளித்தரும். என் நெஞ்சம் நிறைந்த இயேசுவே, தினமும் என் பெற்றோரை சந்திக்க காத்திருக்கின்றேன். எனக்காக அவர்கள் செய்த தியாக செயல்களை நினைத்து பார்க்கிறேன். என் பெற்றோரே எனக்கு முதல் நண்பர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களை என் சொற்களால் செயல்களால் காயப்படுத்துவதை நிறுத்திவிடுகிறேன். அவர்கள் மனம் குளிர நடக்க நான் முயல்கிறேன். முதுமையில் அவர்களை பராமரிக்க ஆசைப்படுகிறேன். இவை அனைத்திற்கும் உமது அருளை நாடுகிறேன். என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். ஜெபம். என் பெற்றோருக்கு மிஞ்சிய நல்ல மனிதர் இவ்வுலகில் இல்லை என்பதை நான் ஏற்று வாழவும் அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் வரம் தாரும். இயேசுவே, எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உதவும் கரங்கள் தேடியே உதவ வந்தார் சீமியோனே. உதவும் கரங்கள் தேடியே உதவ வந்தார் சிமியோனே. பிறரின் சுமையை சுமக்கவே பிறரின் சுமையை சுமக்கவே ஆற்றல் எனக்கு தாருமே. ஆற்றல் எனக்கு தாருமே. சிலுவை மரமிதோ பாடுகளின் பீடமே பாவி என்னை மீட்டருளும் பாவி என்னை மீட்டருளும் சிலுவை மரமிதோ. ஐந்தாம் நிலை. பரமனுக்கு பாமரனின் உதவி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்மை செய்ய தவறுவது தீமை செய்வதற்கு ஒப்பாகும். மழை பெய்வதால் பயிர் வளர்கிறது. உதவும் உள்ளங்களால் உலகம் வாழ்கிறது.
நல்ல மனிதனுக்கு கடவுளின் நன்மைத்தனம் யதார்த்தமாக வந்து சேரும். அதாவது இக்கட்டான வேளையில் கூடி வரும். தீயவர்கள் திட்டமிட்டு ஒன்று சேர்வர், நல்லவர்களோ யதார்த்தமாக கூடுவர். நல்ல உறவுகளும் அப்படியே. எனக்காக பாடுபட்ட இயேசுவே, சமுதாயத்தையும் அதன் மக்களையும் முழுமையாக நேசிக்க முடியாத சூழலே என்னை உதவி செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளிவிடுகிறது. பிறரை நான் அன்பு செய்தாலே அவர்களின் தேவையை நான் உணர முடியும். உதவும் மனம் என்னிடம் இருந்தால் ஏமாற்றும் கூட்டத்தினரை இனம் காண இயலும். நான் சுயநலவாதியாக இருந்து கொண்டு எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் என்று காரணம் கூறிக்கொண்டு உதவாமல் வாழ்ந்திருக்கின்றேன். நல்ல மனிதர்கள் செய்யும் உதவி ஒருபோதும் வீண் போகாது. அந்த நல்ல மனிதர்களில் நானும் ஒருவனாக வாழ முயல்கிறேன். உமது அருளை கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு தந்தருளும் இயேசுவே, எனக்கு தந்தருளும். ஜெபம். பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்க சமூகத்தை குறை கூறும் எண்ணத்தை நான் நீக்கி வாழ வரம் தாரும் இயேசுவே, எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ரத்தம் தோய்ந்த முகத்தினை துடைக்க வந்தாள் வெரோனிகா. இரத்தம் தோய்ந்த முகத்தினை துடைக்க வந்தால் வெரோனிகா. துணியில் முகத்தை கொடுத்தீரே, துணியில் முகத்தை கொடுத்தீரே. நீர் துணிவாய் வாழ அழைத்தீரே. துணிவாய் வாழ அழைத்தீரே. சிலுவை பாரமிதோ, பாடுகளின் பீடமே, பாவி என்னை மீட்டருளும். பாவி என்னை மீட்டருளும். சிலுவை மரமிதோ. ஆறாம் நிலை. திருமுகம் துடைக்கும் பாக்கியம் பெறுகிறார் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூடிய கல்லறை சோகத்தின் பிறப்பிடம், மூடிய இதயம் சுயநலத்தின் பிறப்பிடம், மூடிய உறவு பகைமையின் இருப்பிடம், திறந்த கல்லறை நம்பிக்கையின் பிறப்பிடம், திறந்த மனது அன்பின் பிறப்பிடம், திறந்த இதயம் இரக்கத்தின் பிறப்பிடம், திறந்த உறவு மகிழ்ச்சியின் இருப்பிடம், திறந்த மனம் கொண்டவர்களே கண்ணீர் சிந்திய இரத்தம் படிந்த பிறரின் முகங்களை துடைப்பர். என் அன்பு நிறைந்த இயேசுவே, இரத்தம் படிந்த முகங்களை, வியர்வை சிந்திய முகங்களை துடைக்க யார் வருவார் என்ற கேள்வியை என்னில் கேட்கிறேன். அடுத்தவர்களுக்காக, அவர்களின் நலனுக்காக குரல் கொடுக்கின்ற போது என் கண்ணில் படும் மக்களின் கண்ணீரை பார்த்து இரக்கம் கொள்கின்ற போது நான் வெரோனிகாவின் வாரிசு என்பதனை ஏற்றுக்கொள்கிறேன். எனது நம்பிக்கை உள்ள கிறிஸ்துவ வாழ்வு வெறும் கோழைத்தன வாழ்வல்ல, மாறாக பிறருக்கு நன்மை செய்ய தூண்டும் வீரமுள்ள வாழ்க்கை என்பதனை உணர்கிறேன். வெரோனிகாவின் வீரத்தை பெறுகிறேன். விரைவாக செல்கிறேன். உன் மக்களின் முகத்தை துடைக்க என்னை பயன்படுத்தும் இயேசுவே, என்னை பயன்படுத்தும். ஜெபம். மூடி கிடக்கும் என் இதயத்தை மூடிவிட்டு
திறந்த இதயத்துடன் வாழ வரம் தாரும் இயேசுவே, எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். உடலின் வலிமை போனதால் விழுந்தீர் மீண்டும் தரையிலே. உடலின் வலிமை போனதால் விழுந்தீர் மீண்டும் தரையிலே. எழுவீர் என்னை மீட்கவே. எழுவீர் என்னை மீட்கவே. பயணப் பாதை தொடரவே. பயணப் பாதை தொடரவே. சிலுவை பாரமிதோ, பாடுகளின் பீடமே. பாவி என்னை மீட்டருளும். பாவி என்னை மீட்டருளும். சிலுவை மரமிதோ. ஏழாம் நிலை. நமக்காக ஓடோடிய பாதம் இரண்டாம் முறையாக கீழே விழுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நெருப்பு நெருப்பை தூண்டுகிறது, காற்று காற்றை தூண்டுகிறது, ஒளி ஒளியை தூண்டுகிறது, அன்பு அன்பை தூண்டுகிறது, நன்மை நன்மையை தூண்டுகிறது, தீமை தீமையே தூண்டுகிறது. கடவுள் நம்பிக்கை, பிறர் அன்பு, பிறர் நல சேவை, மன்னிப்பு, அரவணைப்பு போன்ற இறக்கைகளில் கடவுளை நோக்கி நாம் பறந்து செல்ல உதவுகின்றன. இறக்கை உடைந்தவன் விழுந்து கிடக்கின்றான், மற்றவனோ வாழ்வில் பறந்து செல்கின்றான். பலம் கொண்டவர்கள் விழுந்தாலும் எழுந்து நடப்பர், பலவீனமானவர்களோ நிமிர்ந்து நின்றாலும் விழுந்து கிடப்பர். பலமுள்ள மனிதன் நன்மை செய்வான், பலவீனமான மனிதனோ தீமையால் மடிவான். என் அன்பு இயேசுவே, உள்ளம் உடைந்தோரை புண்படுத்தும் போதும், பக்கத்தில் இருப்பவர்களை பாவி என்று ஒதுக்கி தள்ளும் போதும், பிறரை இகழ்ந்து பேசி ஓரம் தள்ளும் போதும் விழுந்து கிடப்பது நீங்கள்தான் என்பதை உணர்கின்றேன். என் தீய செயல்களால் பிறர் விழுந்து கிடப்பதை பார்க்கின்றேன். என் நல்ல குணத்தால் அன்பு செயலால் பிறர் எழுந்து நிற்பதை நினைக்கின்றேன். என் தீய வாழ்வு பிறரை கீழே தள்ளுகின்றது, என் அன்பான வாழ்வு பிறரை மேலே எழுப்ப செய்கின்றது என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறேன். தீயதை களைத்து விடுகிறேன், நல்லதை அணிந்து கொள்கின்றேன். என்னை ஆசிர்வதியும் இயேசுவே, என்னை ஆசிர்வதியும். ஜெபம். விழுந்து கிடக்கும் பிறர் எழுந்து நடக்கும் வண்ணம் நாம் செயல்பட வரம் தாரும் இயேசுவே, எனக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நொந்து அழுத பெண்களை எனக்காய் அழாதே என்றீரே. நொந்து அழுத பெண்களை எனக்காய் அழாதே என்றீரே. உனக்காய் அழ உரைத்தீரே. உனக்காய் அழு உரைத்தீரே. உன் பிள்ளைக்காய் அழ என்றீரே. பிள்ளைக்காய் அழு என்றீரே. சிலுவை பாரமிதோ,
8ஆம் நிலை. ஆறுதல் கூற வந்த பெண்களுக்கே ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உறவின் அடையாளங்கள் இவை: 1 கொடுப்பது, 2 பெறுவது, 3 பேசுவது, 4 கேட்பது, 5 விருந்து உண்பது, 6 விருந்து கொடுப்பது. மனித வாழ்வின் பயன் அறம் கூறும் வழியில் நிற்பதுதான். பிறருக்கு நன்மை செய்தால் அதுவே புண்ணியம், தீமை செய்தால் அதுவே பாவம். பிறர் துன்பத்தை கண்டு விலகி செல்பவன் சுயநலவாதி, கண்டு கொள்பவன் பொதுநலவாதி. துன்பத்தில் தோள் கொடுப்பவனோ உண்மையான தோழன். ஆறுதல் தரும் அன்பு இயேசுவே, என்றும் அழுதே பழகிவிட்ட நான் உன் ஆறுதலுக்காக காத்திருக்கிறேன். பல நேரங்களில் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அழுவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறேன். அழுகின்ற குழந்தையே அழாதே என்று அடித்து நொறுக்குகிறேன். மனம் நொந்து நிற்பவர்களே மேலும் நோகடித்திருக்கிறேன். அழுகின்றவர்களை கண்டு ஒதுங்கியிருக்கிறேன். ஆறுதல் தர மறுத்திருக்கிறேன். இனி அழுகின்றவர்களுக்கு நான் ஆறுதல் தர முடியாவிட்டாலும் பிறர் ஆள நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். என்னை வழிநடத்தும் இயேசுவே, என்னை வழிநடத்தும். ஜெபம். என் கண்கள் திறக்க, இதயம் பேச, பிறருக்கு ஆறுதல் கூற வரம் தாரும் இயேசுவே, எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் முறையாய் விழுந்தீரே, முயன்று எழுந்து நடந்தீரே. 3ஆம் முறையாய் விழுந்தீரே, முயன்று எழுந்து நடந்தீரே. பாவ வாழ்வை வீழ்த்தவே, பாவ வாழ்வை வீழ்த்தவே. எம்பார சிலுவை சுமந்தீரே. பார சிலுவை சுமந்தீரே. சிலுவை பாரமீதோ பாடுகளின் பீடமே, பாவி என்னை மீட்டருளும், பாவி என்னை மீட்டருளும். சிலுவை மரமீதோ. 9ஆம் நிலை. தடம் பதிக்க வந்த கால்கள் தடுமாறி 3ஆம் முறையாக வீழ்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சோர்ந்துவிட்ட மனிதன் தனக்குத்தானே பகைவன், துணிந்துவிட்ட மனிதனோ சாவுக்கும் பகைவன். விழுந்தும் எழ நினைக்காதவன் சோம்பேறி, எழுந்து நடக்க விழைபவனோ உழைப்பாளி. கடவுள் உழைப்பாளிகளின் நண்பன். விழுந்து கிடப்பது குற்றமல்ல, விழுந்தும் விழாதது போல் நடிப்பதுதான் குற்றம். நடிப்பது ஒருபோதும் நிலைக்காது. யதார்த்த வாழ்வு என்றும் பாராட்ட பெறும். எனக்காக மண்ணில் விழுந்த இயேசுவே, நீ 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை விழுந்தாய். ஆனால் எழுந்து நடந்தாய்.
உன் வாழ்வு எனக்கு தலை சிறந்த பாடம். அடிக்கடி மதுவுக்கும் மற்ற சிற்றின்பங்களுக்கும் அடிமையாகி விழுகிறேன். என் மாண்பை இழந்து கீழே சாய்கிறேன். நான் மட்டுமல்ல, பல வேளைகளில் மற்றவர்களும் கீழே விழ காரணமாக இருக்கிறேன். நான் விழுந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் விழாமல் இருக்க உம்மை கேட்கிறேன். நான் எழுந்து நடக்க முயல்கிறேன், மற்றவர்களும் எழுந்து நடக்க வழிகாட்டுகிறேன். என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். ஜெபம். மீண்டும் மீண்டும் என் தவறுகளால் விழாமல் இருக்க என்னை வழிநடத்தும் இயேசுவே, என்னை வழிநடத்தும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆடையை களைந்த இயேசுவுக்கு அவரின் தோளும் புரிந்ததே. ஆடையை களைந்த இயேசுவுக்கு அவரின் தோளும் புரிந்ததே. மனுக்குலத்தை மீட்கவே, மனுக்குலத்தை மீட்கவே நீர் மௌனம் காத்து நின்றாயோ. மௌனம் காத்து நின்றாயோ. சிலுவை மரமிதோ, பாடுகளின் பீடமே, பாவி என்னை மீட்டருளும், பாவி என்னை மீட்டருளும். சிலுவை மரமிதோ. 10ஆம் நிலை. பரமனின் ஆடைகள் உரிக்கப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடிப்படை உரிமைகள் 3: உண்ண உணவு, இருக்க வீடு, உடுத்த உடை. உரிமையை இழப்பது உயிரை இழப்பதாகும். உயிரை கூட இழக்கலாம், உரிமையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உரிமைக்காக உழைப்பவன் உயர்வடைவான், உரிமையை இழப்பவனோ கெட்டழிவான். உரிமை வாழ்வு கடவுளின் மாபெரும் கொடை. மாண்புமிக்க மனிதனாக வாழ்வதே தலைசிறந்த வாழ்வு. எனக்காக ஆடை களையப்பட்ட இயேசுவே, மற்றவர்களின் உரிமையை காக்க என்னால் என்ற முயற்சி செய்கிறேன். பிறரின் உரிமையை பறிப்பது உடையை பறிப்பதாக உணர்கிறேன். நான் உடுத்தியிருக்கும் ஆடையை அல்ல, என் தன்னலம், ஆணவம், பொறாமை, கோபம், எரிச்சல், ஏளன பார்வை போன்ற அழுக்கு படிந்த ஆடைகளை களைகிறேன். அன்பு, பொறுமை, மனித மாண்பு, மகிழ்ச்சி, மனிதநேயம், சகோதரத்துவம், நம்பிக்கை போன்ற ஆடைகளை இனி அணிந்து கொள்கிறேன். மற்றவர்களும் அணிந்து கொள்ள வழிகாட்டுகிறேன். என்னை வழிநடத்தும் இயேசுவே, என்னை வழிநடத்தும். ஜெபம். உன் அருள் என்ற ஆடையால் என்னை அணிவித்திடு இயேசுவே, என்னை அணிவித்திடு. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆணி கரத்தில் அடித்ததால் அணைக்கும் கரத்தை இழந்தீரே.
நினைக்கும் கரத்தை இழந்தீரோ மானுடம் அறியாமல் செய்தது மானுடம் அறியாமல் செய்தது மனக்குலம் மீட்க தொங்கினீரோ மனுக்குலம் மீட்க தொங்கினீரோ சிலுவை பாரமிதோ பாடுகளின் பீடமே பாவி என்னை மீட்டருளும் பாவி என்னை மீட்டருளும் சிலுவை மரமிதோ 11ஆம் நிலை. ஆணிகள் ஆண்டவரை சந்திக்கின்றன சிலுவையில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடவுள் தம் சாயலாக மனிதனை படைத்தார். இன்று மனிதனோ தன் சாயலாக கடவுளை உருவாக்குகிறான். எல்லா மனிதர்களும் கடவுளின் சாயலே. ஒவ்வொரு மனிதனும் அன்பின் சாயல், கருணையின் சாயல், உறவின் சாயல், மாண்பின் சாயல். இதை உணர்ந்தவன் மனிதனாக வாழ்கிறான், மறந்தவனோ மிருகமாக மாறுகிறான். எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, வெறும் நன்மைகளையும் பாராட்டுக்களையும் பரிசுகளையும் கைத்தட்டல்களையும் நல்ல பெயரையும் மட்டுமே பெற்றுக்கொள்ள பழக்கப்பட்ட நான் இனிமேலாவது இன்னலை, இடர்பாடுகளை, கெட்ட பெயரை தாங்கிக் கொள்ள முன்வருகிறேன். பிறருக்கு உதவி செய்ய போய் துன்பம் வந்தால் அதையும் பொறுத்துக் கொள்கிறேன். பிறருக்கு வழிகாட்டியதால் நேர்ந்த அவப்பெயரை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்தில் மட்டும் மூழ்கியிருந்த நான் இனிமேல் துன்பம் என்ற குளத்திலும் நீந்த கற்றுக்கொள்கிறேன். என்னை தட்டிக்கொடும் இயேசுவே, என்னை தட்டிக்கொடும். ஜபம். இன்பத்தை மட்டுமல்ல, துன்பத்தையும் துணிவுடன் ஏற்று வாழ வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எல்லாம் முடிந்ததென்று சொல்லி உம் ஆவியை கையளித்தீர். எல்லாம் முடிந்ததென்று சொல்லி உம் ஆவியை கையளித்தீர். இறுதி நாளில் எங்களையும் இறுதி நாளில் எங்களையும் உம் பாதம் ஏற்றுக் கொள்வீரே. பாதம் ஏற்றுக் கொள்வீரே. சிலுவை பாரமிதோ பாடுகளின் பீடமே பாவி என்னை மீட்டருளும் பாவி என்னை மீட்டருளும் சிலுவை மரமிதோ. 12ஆம் நிலை. உயிர் பிரிகிறது உன்னதரிடமிருந்து. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நிலைக்காது நிலைக்காது நிலைக்காது. கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத செல்வம், மனசாட்சி இல்லாத இன்பம், ஒழுக்கமில்லாத கல்வி,
அறநெறி இல்லாத அமைப்பு, மனிதமில்லாத வாழ்வு, தியாகமில்லாத வழிபாடு இவைகள் ஒருபோதும் நிலைக்காது. எனக்காக உயிர் நீத்த இயேசுவே, என் உயிரை கொடுக்க முடியாமல் போனாலும் அடுத்தவர்களுக்காக, பெற்றோருக்காக, என் நண்பர்களுக்காக, ஏழை மக்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்ய விளைகிறேன். என்னிடம் இருப்பதை பகிர்கிறேன். பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க முயல்கிறேன். என்னால் பிறர் வாழ, ஏற்றம் பெற விருப்பம் கொள்கிறேன். நான் வாழ்ந்தால் அது பிறருக்காக தான் என்பதனை உணர்கிறேன். அடுத்தவர்களின் தேவையை என் கண்முன்னால் நிறுத்துகிறேன். என்னை திடப்படுத்தும் இயேசுவே, என்னை திடப்படுத்தும். ஜெபம். எனக்காக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்காகவும் வாழ வரம் தாரும் இயேசுவே, எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தாயின் மடியில் உம்முடலை தலை சாய்த்து வைத்தனரே. தாயின் மடியில் உம்முடலை தலை சாய்த்து வைத்தனரே. தாயின் வேதனை வியாகுலமா, தாயின் வேதனை வியாகுலமாய் துயரம் தாங்க அன்னை மரி. துயரம் தாங்க அன்னை மரி. சிலுவை மரமிதோ பாடுகளின் பீடமே. பாவி என்னை மீட்டருளும். பாவி என்னை மீட்டருளும். சிலுவை மரமிதோ. 13ஆம் நிலை. தாலாட்டிய தாயின் மடியில் தலைமகனின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நல்ல குடும்பச் சூழல் நல்ல மனிதனை உருவாக்கும். பெற்றோர்களின் சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் பிள்ளைகளையும் தொடரும். பொதுவாக ஒருவன் குடும்பத்தில் வளர்கின்ற விதமே அவனை நல்லவனாகவோ தீயவனாகவோ மாற்றுகிறது. நல்ல குடும்பம் நல்ல மனிதனை உருவாக்கும். இறையன்பும் பிறர் அன்பும் நல்ல குடும்பத்திற்கான வரைமுறைகள். வணக்கத்திற்குரிய அன்னை மரியே, நீர் உம் மகனை எங்களுக்காக கையளித்தது போல் பெற்றோர்களாகிய நாங்களும் தியாகம் செய்கிறோம். எங்களை மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளையும் பேரக்குழந்தைகளையும் தியாகம் செய்கிறோம். உணவோடு சேர்த்து நல்ல நல்ல உணர்வையும் ஊட்டுகின்றோம். கடவுள் நம்பிக்கை, மனிதநேயம், மன்னித்தல், அரவணைத்தல் போன்ற மனித மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கின்றோம். ஏழை மக்களை மதித்து நடக்கும் எண்ணத்தை சொல்லித் தருகின்றோம். பொறுப்புள்ள பெற்றோர்களாக வாழ முயல்கின்றோம். எங்களுக்காக பரிந்துரை செய்தருளும் தாயே, பரிந்துரை செய்தருளும். ஜெபம். வார்த்தையால் மட்டுமல்ல, எங்களின் எடுத்துக்காட்டான வாழ்வாலும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வரம் தாரும் இயேசுவே, எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இயேசுவை அடக்கம் செய்யவே மாற்றானின் கல்லறை இயேசுவுக்கே
சிலுவை அடக்கம் செய்யவே மாற்றானின் கல்லறை இயேசுவுக்கே நிலை வாழ்வுதான் சொந்தமென நிலை வாழ்வுதான் சொந்தமென நிறைவை நோக்கி பயணிப்போம் நிறைவை நோக்கி பயணிப்போம் சிலுவை மரமிதோ பாடுகளின் பீடமே பாவி என்னை மீட்டருளும் பாவி என்னை மீட்டருளும் சிலுவை மரமிதோ 14ஆம் நிலை. உலகத்தையே படைத்தவரின் மகனுக்கு அடுத்தவரின் கல்லறை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நல்லவர்கள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறார்கள். தீமைக்கு உண்டு அழிவு, நன்மைக்கு உண்டு என்றும் வாழ்வு. மனிதர்கள் மறைந்து போகலாம், மனித மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, மனிதநேயம், நல்ல செயல்கள், கடவுள் நம்பிக்கை போன்றவைகள் மறைவதில்லை. அவை வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறும். எனவே விசுவாசிகள், நேர்மையாளர்கள், ஏழை எளியவர்கள் அச்சப்பட தேவையில்லை. எனக்காக அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, உன்னை என்றும் பின் செல்ல அடக்கம் செய்கிறேன். என்னை அல்ல, என் அன்பில்லாத பண்பில்லாத செயல்களை அடக்கம் செய்கிறேன். என் தீய செயல்களான சுயநலம், பொறாமை, கோபம், பகைமை உணர்வு, ஏளன பார்வை இவைகளை புதைத்து விடுகிறேன். என் நல்ல எண்ணங்களை, செயல்களை விதைக்க செல்கிறேன். அனைவரையும் அரவணைத்து செல்லும் அன்பான குணத்தை தூவ விரைகிறேன். என்னை உற்சாகப்படுத்தும் இயேசுவே, என்னை உற்சாகப்படுத்தும். ஜெபம். வாழ்வியல் மதிப்பீடுகளை என் எடுத்துக்காட்டான வாழ்வால் விதைத்து வாழும் வரத்தை தாரும். இயேசுவே, எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நாம் மேற்கொண்ட இந்த சிலுவை பாதை ஒரு வெற்றியின் பாதை, ஒரு லட்சிய பாதை. பாவிகளான தனது பிள்ளைகளை மீட்டெடுக்க பாசம் மிகுந்த தன் ஒரே மகனை இந்த உலகிற்காக, இல்லை நமக்காக மானிட மகனாய் மரியின் வழியில் அனுப்பியுள்ளார் நம் ஆண்டவர். யாருக்கு வரும் இந்த துணிச்சல்? அன்பு காட்டி, பாசத்தை ஊட்டி, தாலாட்டி, சீராட்டி வளர்த்த உங்கள் மகனை நீங்கள் இந்த உலகிற்காக விட்டு கொடுப்பீர்களா? சிந்தித்து பாருங்கள். இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. இப்படி நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்று உயிர் நீத்த நம் இயேசுவுக்காக நாம் செய்தது என்ன, செய்து கொண்டிருப்பது என்ன? சிந்தித்து பார்ப்போம். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தவருக்காக இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? இனியாவது பாவத்திலிருந்து வெளிவர முயற்சிப்போமா? உதவியில் இருப்போருக்கு உதவ முன் வருவோமா? இல்லை மீண்டும் பாவத்திலே மூழ்கி போகிறோமா? முடிவு நம் கையில். இதுவரை நாம் இருந்த நிலையை மறந்து விடுவோம். இனியாவது
பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவர முயற்சி செய்வோம். நாம் மேற்கொண்ட இன்றைய பயணம் நம் வாழ்வை மாற்றட்டும்.